சென்னையில் ஆர்சிபி அணியின் வெற்றியை மது விருந்துடன் கொண்டாட அழைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தனது மனைவியிடம் தவறாக நடந்ததாக கூறி நண்பரே அடித்து கொன்றதன் பகீர் பின்னணி என்ன? சென்னை பெருங்குடியில் உள்ள கள்ளுக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான அப்பு. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல், ஜெகதீஷ், அஜய், ரமேஷ் மற்றும் வேளச்சேரியைச் சேர்ந்த ஜீவரத்தினம் ஆகியோருடன் கடந்த வெள்ளிக்கிழமை மாலையில் வெளியே சென்றுள்ளார். பின்னர் அனைவரும் கூட்டாக மது அருந்தி உள்ளனர். அப்போது போதை அதிகமானதால் வேலைக்கு சென்ற தனது மனைவியை அழைத்து வர வேண்டும் என்று அப்பு புலம்பியுள்ளார். ஓரளவுக்கு நிதானமாக இருந்த ஜீவரத்தினம் அப்புவின் செல்போனை எடுத்துக்கொண்டு அவரது மனைவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வர சென்றுள்ளார். பின்னர் இரவில் வீட்டிற்கு வந்ததும் அப்புவின் மனைவி கணவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. என்னை கூப்பிட நீ வராமல் உனது நண்பனை ஏன் அனுப்பி வைத்தாய் என்று சண்டையிட்டதாக தெரிகிறது. ஜீவரத்தினம் தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதால் தான் அப்புவின் மனைவி கோபம் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அப்பு ஜீவரத்தினத்தின் மீது கொலை வெறியில் இருந்துள்ளார். அன்றைய தினம் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியை பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வீழ்த்தியது. இதையடுத்து RCB அணியின் வெற்றியை கொண்டாடுவோம் என்று ஜீவரத்தினத்தை செல்போன் மூலம் நள்ளிரவில் அப்பு அழைத்துள்ளார். நள்ளிரவு 12 மணியளவில் கள்ளுக்குட்டைக்கு வரவழைத்து தனது நண்பர்களுடன் ஜீவரத்தினத்தை அரிவாளால் வெட்டி கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடியவரை போலீசார் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்த துரைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் அப்பு மற்றும் அவரது நண்பர்கள் கோகுல், ஜெகதீஷ் உட்பட 5 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜீவரத்தினம் 24 மணி நேரத்திற்கு பின் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி துரைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் RCB அணியின் வெற்றியை மது விருந்துடன் கொண்டாட அழைத்து இளைஞரை அவரின் நண்பர்களே வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.